வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். அரசியலாக்கப்படுகிறதா அரசியல் சாசன விவாதம் 2 நாட்களாக பாராளுமன்றத்துடைய கூட்டத்தொடர் துவங்கிய 2 நாட்களாக அரசியல் சாசன தினம் என்று ஒன்று அறிவிக்கப்பட்டு அது தொடர்பான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அருண்ஜேட்லி அவர்கள் பேசினார், ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசினார், உள்துறை அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர், அதேபோல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதில் அளித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி பேசியிருக்கார். அனைத்து கட்சி சீதாராம் யெச்சூரி பேசியிருக்கார். அனைத்து கட்சி தலைவரும் அனைத்து கட்சியுடைய முக்கியமான பிரபலங்களும் பாராளுமன்ற உறுப்பினரும் ராஜ்யசபா மற்றும் லோக்சபா இரண்டிலுமே பேசினார்கள். பல்வேறு விவாதங்கள் இன்றைய சகிப்புத்தன்மை முதல் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டவருடைய காரணம், அது எங்கெங்கெல்லாம் வேறுபடுகிறது, இதில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன, இடஒதுக்கீடு பிரச்சனை பற்றிய பேச்சு, பொது சிவில் சட்டம் பற்றிய பேச்சு, இந்த அனைத்து அம்சங்களும் உள்ளடக்கியதாக இருந்தது. இந்த விவாதங்கள்ல ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய எழுந்தது. நம்ம நிகழ்ச்சியில் போக பார்ப்போம். அதை தாண்டி அரசியல் காரச்சார விமர்சனங்கள் எழுந்தது. ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையே புதைகளில் தோண்டியவர்கள் ஜனநாயகம் பற்றி பேசுதா என்று காங்கிரஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் வைத்தார். எமர்ஜென்சி கொண்டு வந்து அவசர நிலை பிரகடனம் கொண்டு ஜனநாயகத்தை புதைத்தவர்கள் என்று சொல்கிறார். கடுமையான விமர்சனம் வைத்தார். அதேபோல காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அரசியல் சாசனம் வடிவமைப்பு அரசியல் சாசனத்தின் நம்பிக்கையே கொள்ளாதவர்கள், சாசன வடிவமைப்பின் போது பங்கு கொள்ளாதவர்கள், இவர்கள் எல்லாம் அரசியல் சாசனத்துடைய காவலர்கள் போல இன்று வேடமிடுகிறார்கள் என்று விமர்சனம் வைத்தார். 2 தரப்பிலும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. குற்றச்சாட்டுகள் முரண்பாடுகள் தான் நிச்சயமாக ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய அழகு என்று சொல்ல வேண்டும். அதை தாண்டி இந்த 2 நாட்கள் விவாதத்தில் தெளிவடைந்தது என்ன, கிடைத்தது என்ன, அடுத்த கட்டத்துக்கு இந்த ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் கொண்டு போவதற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அரசியலாக்கப்படுகிறதா அரசியல் சாசன விவாதம். இந்த விவாதத்தில் நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன், டாக்டர் சுமன் ராமன் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறது. அதேபோல காங்கிரஸ் கட்சியுடைய ஊடகப்பிரிவு தலைவர் திரு கோபநாத் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறது. அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு ரவிக்குமார் அவர்கள் நீண்ட தலைப்பு நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறது. அதேபோல பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் வாணி சீனிவாசன் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கோபன் அவர்கள்ட்ட கேட்கலான்னு பாக்குறேன். இந்த ஒட்டுமொத்தமாக 2 நாட்கள் நடந்த அரசியல் சாசனம் பற்றிய விவாதம், இதுல ஆளுங்கட்சி சார்பாக ஜாடை மாடையாகவும் நேரடியாகவும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டன, காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. ஒட்டுமொத்தமாக இந்த 2 நாட்கள் இன்று பிரதமர் பதிலுரை அளித்தது உட்பட இதனுடைய அவுட்கமாக உங்களுடைய பார்வை, இதில் வெளிப்பாடாக பாஜக தற்போதைய மத்திய அரசு அதே தன்னுடைய பிடித்த முயலுக்கு 3 கால நிலைப்பாடு இருக்கிறதா அல்லது அவரிடம் ஒரு மாற்றம் தெரிவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? பொதுவா 1949 நவம்பர் 26 என்பது அரசியல் நிர்ணய சபை அந்த அரசமைப்பு சட்ட இதை ஏற்றுக்கொண்ட நாள். ஜனவரி 26, 1950 அமலாக்கப்பட்ட நாள். இன்றைக்கு இது ஏற்கனவே சட்ட தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருவது, அதை பற்றி கருத்தரங்குகள், மாநாடுகள், நீதி அரசியல் சாசன தினமாக மாற்றிருக்கு. இப்ப அதுக்கு ஏதோ அதாவது அம்பேத்கருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவருடைய பங்களிப்பை இன்றைக்கு விரிவாக பேச வேண்டும் என்கிற அடிப்படையில் நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் கூட்டப்பட்டு இன்றைக்கு இந்த விவாதம் நடத்தப்பட்டிருப்பது மிகுந்த வரவேற்புக்குரியது. ஏன்னா இந்த அரசமைப்பை உருவாக்குவதிலே டாக்டர் அம்பேத்கர் ஆற்றிய அளப்பரிய பங்கு, அதை காங்கிரஸ் கட்சி அதுல பெரும் பங்காற்றி இருக்கிறது. விடுதலை போராட்டத்திலோ அல்லது அரசியல் நிர்ணய சபையிலோ எந்த பங்கையும் வகிக்காத ஒரு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கட்சியில அதுக்கு முன்ன RSS இருந்தது, இந்து மகாசபையா இருந்தது, எல்லாம் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இவருடைய மூதாதையர்கள் இருந்தார்கள். இவர்கள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வளர்க்கப்பட்டார்களோ, எந்த கோல்வால்கர் இவர்களை வளர்த்தாரோ, அந்த கோல்வால்கருடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே இவங்களுக்கு அதிலிருந்து பயிற்சி பெற்றவர் தான் நரேந்திர மோடி. ஏன்னா நான் RSS ஆல் வளர்க்கப்பட்டேன் என்று வாஜ்பாயும் பெருமைப்பட்டுக் கொண்டார், மோடியும் பெருமைப்படுகிறார், எல்லாரும் பெருமைப்படுறாங்க. அதை பத்தி அதனால இவங்க டிசோன் பண்ண முடியாது. இவருடைய மூதாதையர்களை இவர்கள் டிசோன் பண்ண முடியாது. அவங்க பெருமையா சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் இந்த 2 நாட்கள் விவாதத்தின் முடிவாக பாஜக அப்படியே இருக்கிறது, அவருடைய எந்த மாற்றத்தை நான் என்ன சொல்றேன், அதுல அம்பேத்கருடைய புகழை இன்றைக்கு பேசுவதற்கும் அதை பாராட்டி போற்றுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கு எல்லாரும் கிடைச்சிருக்கு. அதை இவர்கள் செய்வதற்கு தகுதி இல்லையே தவிர அந்த வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சந்தேகம் வந்தது. குலாம் நபி ஆசாத் அவர்கள் பேசும்போது சொன்னார், அம்பேத்கருடைய பங்களிப்பை யாரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. ஆனால் நேரு பற்றி இதே அரசியல் சாசனத்தை வடிவமைத்த அதில் மிக முக்கிய பங்களிப்பு அளித்த நேருவை பற்றி ஏன் பேச மறுக்கிறார் என்று கேட்கும் போது, அம்பேத்கருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில அரசியல் சட்ட மாமேதை என்று அழைக்கப்படக்கூடிய அம்பேத்கரை பற்றி பேசும்போது ஏன் நேருவை பற்றி பேசல என்று சொன்னா, தெரிஞ்சுக்கிறேன். சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்ப இருந்த 30 கோடி மக்களும் போராடினார்கள். ஆனால் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னா காந்தி தான் எல்லாருமே சொல்றோம்.
அப்ப அரசியல் சட்டம் என்பது அம்பேத்கரோடு அடையாளப்படுத்தப்படக்கூடியது. அதுலயும் பங்கு வேணும் சொல்லும் போது அம்பேத்கருடைய மாற்றை குறைக்க முயற்சி பண்ணுவது காங்கிரஸ் பாஜக. நீங்கள் அம்பேத்கரை புகழ்வதற்கு நாங்கள் மற்றவர்களை விட நாங்கள் தகுதி உள்ளவர்கள். ஏன்னா அம்பேத்கரை அரசியல் நிர்ணய சபையிலே உறுப்பினராக தேர்வு செய்து அவரை டிராப்டிங் கமிட்டி சேர்மனாக அவரை நியமித்து அன்றைக்கு மிகப்பெரிய பணியை ஆற்றுவதற்கு அந்த பொறுப்பை அன்றைக்கு மகாத்மா காந்தி வழங்கினாங்க. அந்த நிலையில நீங்க அதுல ஒண்ணும் கருத்து மாறுபட ஒரு விஷயம் நான் சொல்றேன். அந்த பதில் அதாவது அம்பேத்கரை புகழ்வதாக கூறிக்கொண்டு பாஜக ஜவஹர்லால் நேருடைய பங்களிப்பை சிறுமைப்படுத்த முயற்சிக்கிறது. நான் சொல்றேன், டிசம்பர் 13, 1946 அன்று ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், இந்த அரசமைப்பு அவை எந்த நோக்கத்திற்காக செயல்பட வேண்டும், எப்படி அரசமைப்பு சட்டம் இருக்க வேண்டும் என்று குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்து வரலாற்று புகழ்மிக்க ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அரசமைப்பு சட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் பின்னாலே இந்த பாஜகவினரை கேட்கிறேன். அம்பேத்கரை பெருமைப்படுத்துகிற நீங்கள் அதே நேரத்தில் அரசமைப்பை உருவாக்குவதிலே ஜவஹர்லால் நேருடைய பங்களிப்பை முற்றிலும் புறக்கணிப்பது எந்த வகையிலும் ஏற்கனவே இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வேற கேள்வி வச்சிருக்கேன். இன்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது கூட அம்பேத்கருடைய புகழையும் நேருடைய புகழையும் சொல்றார். நேரு பத்தி மாளவியா அவர்கள் கேள்வி எழுப்பிய போது உங்களுடைய கொள்கைகள் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறது சொல்லும் போது அதை நான் மறுக்கவில்லை, வாய்ப்பு நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் அப்படின்னு அவர் பெருந்தன்மையாக ஏற்கிறார். நேருவை பற்றி புகழ் பாடுகிறார் மோடி அவர்கள். நான் கேட்டது அரசியல் சாசனத்தோடு அடையாளப்படுத்தப்படக்கூடியவர் அம்பேத்கர், சுதந்திரத்தோடு அடையாளப்படுத்தக்கூடிய காந்தி. அம்பேத்கர் சொன்னாலே நேரு பத்தி ஏன் பேசல, நேரு பத்தி ஏன் சொல்ல குலாம் நபி ஆசாத் அவர்கள் நீங்கள் சொன்ன கூட்டத்தில் அரசமைப்பு சட்டம் என்று சொன்னாலே நமக்கு அம்பேத்கருடைய பெயர் தான் நினைவுக்கு வரும், எல்லாருக்கும் அதான் வரும். அதுல அதே நேரத்தில் இந்த ஒரு அவையில ஒரு நாடாளுமன்றத்தில் விவாதம் என்று வருகிற போது ஜவஹர்லால் நேருவை சிறுமைப்படுத்துகிற பணி என்பது கடந்த 18 மாதங்களாக பாஜக செய்து வருகிறது. நான் திரு ரவிக்குமார் அவர்கிட்ட கேட்கலான்னு பாக்குறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இதுல அம்பேத்கருடைய புகழ் பாடுவது இணைத்து நேருவை நினைவு கூறுவது அம்பேத்கருடைய கீர்த்திக்கு குறைவை ஏற்படுத்துமா? இதுல எந்த வகையில் அவங்க கேட்கிற போல இவர்களும் சேர்ந்து கட்டமைத்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கறதுல என்ன பிழை இருக்க முடியும்? இல்ல இப்ப யாருக்கு கிரெடிட் கொடுக்கறதுங்கிறதுல பிரச்சனை. இப்போ இதுல அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றாண்டு வந்த போது அன்னைக்கு இருந்த அரசாங்கம் பாஜக அரசாங்கம் இல்ல. அப்போ அவங்க இருந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அவர் நூற்றாண்டை சிறப்பாக கொண்டாடி அவருடைய படைப்புகள், எழுத்துகள், ஸ்பீச்சஸ், ரைட்டிங்ஸ் ஆங்கிலத்தில் மகாராஷ்டிரா அரசு அதனுடைய கல்வித்துறை சார்பாக வெளியிட ஆரம்பிச்சாங்க. அன்றைக்கு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால அம்பேத்கர் அவர்களுடைய இந்த ரிடில்ஸ் ஆஃப் ராமான் கிருஷ்ணா இந்த புத்தகத்தை தடை செய்யணும்னு சொல்லி போராடியவர்கள் இந்துத்துவ அமைப்பினர். அதே போல அவர் பெயரை மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு சூட்ட முற்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள். இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. 25 ஆண்டுகள்ல அதுவும் குறிப்பாக இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பேச்சு ரொம்ப உண்மையிலே பாராட்டக்கூடியது. அவர் அம்பேத்கர் அவர்களுக்கு நல்ல முறையிலே புகழாரம் சூட்டினார், அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. அவர்களுக்கு ஒரு மனமாற்றம் வந்திருக்கு. ஏன் இன்னும் ஒரு 2000 இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தி எழுதணும், புதுசா எழுதணும்னு சொல்லி வெங்கடாச்சலயா கமிஷனை நியமித்தவர்கள். அது பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானமா கூட போறாம ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல அந்த கமிஷனை நியமித்து அன்னைக்கு ஒரு பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேணும்னு சொல்லி கட்சியிலே தீர்மானம் போட்டு அதை திணிக்க முற்பட்டவர்கள். இன்னைக்கு இது போன்ற மாறுதல்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அரசியல் சாசனமே சொல்லுவது. வருங்கால சந்ததிகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவருடைய டைமென்ஷன், அவருடைய டைரக்ஷன், அதுக்குதான் அமெண்ட்மெண்ட் என்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. 100 தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்கிறோம். அதுல ஒன்னும் சொல்லல. இதை என்ன தூக்கி போட்டுருங்கன்னு ஒன்னும் கான்ஸ்டிடியூஷன் சொல்லல இல்லையோ. சோ இன்னைக்கு பாஜக இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள். உண்மையிலே பாராட்டத்தக்கது அவர்களுடைய முயற்சியை. நான் குலாம் நபி ஆசாத்தும் கோபண்ணா அவர்களும் நேருடைய நேருக்கு கீர்த்திக்கு ஒன்னும் பங்கம் இல்லைங்க. நேரு நகர்னு பேர் இல்லாத சிறு நகரங்கள் கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு அம்பேத்கர் நகர், ஜே நகர், நேரு நகர் பேரு இருக்கு இந்தியா முழுக்க. அதனால அதை காங்கிரஸ் கட்சி வைக்கல, கவர்மெண்ட் வைக்கல. மக்களே நேரு அந்த அளவுக்கு நினைவு கூறுறாங்க. அதனால நேருவோட புகழ இங்க பேசிதான் நிலைநாட்டணும்னு அவசியம் இல்ல. இந்த வாய்ப்புல அம்பேத்கர் அவர்களுடைய பேச்சு இதை பேசுறது, அவருடைய பங்களிப்பா இன்னைக்கு குறிப்பா பிரதமர் சொன்னதுல மிக முக்கியமானது.
இந்த கான்ஸ்டிடியூஷன் வடிவமைச்சதுல அம்பேத்கருடைய பங்கு மிக மகத்தானது. இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷன் வடிவமைக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய லா மேக்கர்ஸ், நம்முடைய இந்த சட்டம் இயற்றக்கூடியவர்கள் ஒரு சட்டத்தை கூட குறையில்லாம நிறைவேற்ற முடியாத தவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அதை வந்து பாராட்டுறார். அதெல்லாம் ரைட். ஆனா இந்த சமயத்துல நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனா அரசு இருக்கு. ஆனால் அம்பேத்கருடைய அந்த படைப்பு பேச்சு எழுத்துங்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வெளியிடப்பட்டது பாருங்க, அது நிறுத்தப்பட்டாச்சு. இன்னும் ஏராளமான தொகுப்புகள் வர வேண்டி இருக்கு. ஆனா அந்த திட்டத்தையே முடக்கிட்டாங்க. இப்ப வந்து நிச்சயமாக அவருடைய நிறைவு செல்லாம் லண்டன்ல போய் அவருடைய வீடெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க. இந்த நூல்களை அவங்க பரப்ப வேணும். ஏன்னா பிரதமர் என்ன சொல்றாருன்னா, வெறும் பாராட்டுகளோடு நிப்பாட்டாம அவருடைய சித்தாந்தங்களை, ஆமா, பாராளுமன்றத்தில் மட்டும் பேசினா போதாது. கான்ஸ்டிடியூஷன் பத்தின இது வந்து கிராஸ் ரூட் லெவல்ல போகணும். எது வந்து ஓட்டு தருமோ அவ்வளவுதான் நாங்க பேசுவோம். காங்கிரஸோ பாஜகவோ அம்பேத்கர் மூலமா எங்களுக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்குமோ அவ்வளவு. இதுதான் ஓட்டோட பெருமனே நீங்க மறுக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன வேதனைகளுக்கு நீங்க தீர்வு சொல்லிட்டு நீங்க மறுத்தலாம். அவர் சொன்னாரு, இதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசு அம்பேத்கருக்கு செய்தது என்ன, தற்போதைய மகாராஷ்டிரா மாநில அரசு மற்றும் மத்திய அரசு செய்ய தவறியது என்ன, எதிர்பார்ப்பு சொல்லிட்டாரு. நீங்க செஞ்சிட்டு இருக்கோம் சொல்லிருங்க, அவருக்கான பதில் கிடைச்சிடும். அம்பேத்கருக்கான நியாயம் கிடைக்கும். அதுக்கான பதில சொல்றோம். ஆனா அதை வந்து ஓட்டு வாங்கி தராது. அதனால பிஜேபி காங்கிரஸ் இப்படிதான் ஓட்டுக்காக பண்றாங்கன்னு சொல்றதுங்கிறது டிகிரேட் பண்ற. சகோதரி, நான் வாபஸ் வாங்கிறேன். நீங்க தயவுசெய்து சொல்லுங்க. அவர் கேட்ட கேள்விக்கான பதில் மட்டும் நீங்க சொல்லிருங்க. நான் வாபஸ் வாங்கிறேன். இந்த சபையில் வாங்குறேன். அம்பேத்கருக்கு வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக நிச்சயமா பாஜக இந்த விஷயத்தை பேச இல்ல. அவர் சொன்னது நீங்க அவர் வந்து அப்படி ஒரு கன்சர்ன் சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயமா அவரோட புத்தகங்களாகட்டும் பேச்சுகளாகட்டும் எந்த அளவுக்கு மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் நிச்சயம் இந்த அரசாங்கம். இல்லங்க, அச்சிடப்பட்டு கொண்டிருந்த விஷயம் நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னு வீரர் ரவிக்குமார் சொல்றாரு. அப்ப இல்ல தொடர்ந்துகிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க. அவர் தவறான தகவல் சொல்றாரு சொல்லுங்க. இவங்க முயற்சி எடுத்து தொடர வைக்க வேண்டும். முயற்சி எடுத்து தொடர வைப்பது எங்களுடைய கடமை. அதுக்காக நாங்க செய்வோம். ஆனா இந்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற பதில நீங்க சொல்லாம இருந்ததே கிடையாது. நீங்க அப்படித்தாங்க பண்ண முடியும். நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஒவ்வொரு இதுவா போக முடியுமே தவிர இதை இப்படி தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட சொல்லாத ஸ்வச் பாரத் வந்து இன்னைக்கு தேசம் முழுக்க வந்து வீறு கொண்டு செய்யப்பட முடியுது. இத மாதிரி ஒரு அடிப்படையா நம்முடைய சித்தாந்தத்தோடு இந்த மண்ணின் மனத்தோடு கலந்த விஷயங்களை அதை வந்து பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் 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 பிரமாதப்படுத்தியாச்சு. கீழே நீங்க ஒரு விஷயத்தை கவனிங்க. இந்த அரசாங்கத்தை பத்தி சொல்லும்போது சகோதரர் ரவிக்குமார் ரவிக்குமார் சாரோட கன்சர்னை நிச்சயமா நாங்க புரிஞ்சுக்குவோம். அதற்காக கவலையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டம் தன் கடமையை செய்யும். 3 வார்த்தை இருக்கு. ஆட்சியாளர்கள் இப்படி சொன்னீங்கன்னா நம்ம என்ன ஆட்சியாளர்கள் அப்படி சொல்லிதான் நம்ம வேலையை செய்ய முடியுமே தவிர செய்ய மாட்டாங்க சொல்ல முடியாது. செய்யல அப்படிங்கறத ஒரு வேதனை கிடையாது. நிச்சயமா அதற்கான முயற்சிகள் அத்தனை முயற்சிகள் நாங்க எடுப்போம். முதல்ல ஒரு நிமிஷம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அம்பேத்கரை ஒரு ஐகானாக கொண்டு போவதற்கு ஒரு மிக முக்கிய அது ஒரு பேக்ரவுண்டே இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் அதாவது பெரும் 2014 நீங்க தேர்தல் எடுத்து பார்த்தாலும் தலித் மக்களுடைய 2014 ஜெனரல் எலெக்ஷன் தேர்தல் எடுத்தா ட்ரெடிஷனலா தலித் ஓட்டு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு செல்ற ஓட்டு. அகில இந்திய அளவுல பாத்தீங்கன்னா பெரும்பாலான மாநிலங்கள் இதுதான் நடக்குது. அந்த வாக்கு வங்கியில் அதுல என்ன கொடுமை என்றால், டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு தலித் தலைவராக நம்ம பார்க்கவே கூடாது. அவர் எல்லா மக்களுக்கும் சேர்ந்து ஒரு இந்திய நாட்டினுடைய தலைவர். அதை வந்து ஒரு கம்யூனிட்டியினுடைய தலைவராக எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த ஓட் பேங்க்கு ஆசைப்பட்டு அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கரை இன்சல்ட் தான் பண்றாங்க. அது ஒண்ணு பார்க்கணும். 2வது, இந்த கான்ஸ்டிடியூஷன் டே அம்பேத்கருடைய சிலை அவமதிக்கிறதா அந்த சமூகத்தை அவமதிக்கிறன்னு பார்க்கக்கூடிய ஒரு குறுகிய நோக்கம் தான் இன்னைக்கு இருக்குது. அம்பேத்கருடைய சிலை அவமதிக்கிறது மூலமா அந்த சமூகத்தை அவமதிக்கிற ஒரு பார்வை தான் இன்னைக்கு ஓடி இருக்கு. அம்பேத்கருடைய பேரை சொல்லி பாடமே நடத்தக்கூடாதுன்னு இதே தமிழ்நாட்டில் இன்னைக்கு மாணவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலைமை இருக்குது. 2014 தேர்தல் மாற்றம் அப்படிங்கிறது தலித் ஓட்டுகள் இந்த பக்கம் திரும்பிச்சு, இஸ்லாமியர்கள் ஓட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு புதிய அதாவது பாரதிய ஜனதா கட்சி இப்ப தமிழ்நாட்டே எடுத்துக்க, தமிழ்நாட்டில் பிஜேபி ஆக்டிவா எந்த சமுதாய வாக்குகளை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலித் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்று பாஜக மும்முரமாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. அமித்ஷா வந்து சந்திக்கிறாரு, தலித் சமுதாயத்தில் சில பிரிவுகளுடைய தலைவர்களை சந்திக்கிறாரு, சில அமைப்புகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இது வந்து இல்ல, இது வந்து ஆல் இந்தியா கிருஷ்ணசாமியால முழுமையாக முடியாது. அமித்ஷாவால ஆனா முயற்சி நடக்கும். முயற்சி ரவிக்குமார் வந்து ஒத்துப்பாரு, வந்து சந்திக்கிறாங்க, அதை வந்து ட்ரை பண்றாங்க. என்ன வந்து பார்க்கணும்னா கான்ஸ்டிடியூஷன் டே அப்படிங்கிறதுக்கு நோக்கம் ஒரு பகுதியில
இந்த பெரிய தலைவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும், அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து அக்னாலேஜ் பண்ண வேண்டும். ஆனால் அதற்கு பிறகு இந்த அரசியல் சாசன சட்டம் நாட்டில் இருக்கிற எல்லா பிரிவு மக்களுக்கும் நியாயத்தையும் நீதியையும் கொடுத்திருக்கிறதா, அதுதான் வந்து விவாதம். அதுல என்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், பெண்களுக்கோ ஆதிவாசி பழங்குடியின மக்களுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ அதை விட்டுட்டு நேரு பெருசா பெரியவரா அம்பேத்கர் பெரியவரா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க விஷயமே. அந்த விவாதம் தான் நாள் பூரா ஓடும். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன செய்யணுங்கிற பற்றி விவாதம். ஒரிஜினல் அப்ஜெக்டிவ் வந்து சில ஒரு அரை மணி நேரம் இவர்கள் எல்லாருக்கும் நீங்க அஞ்சலி செலுத்திட்டு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நீங்க அக்னாலேஜ் பண்ணிட்டு அதற்கு பிறகு இந்த விவாதம் போயிருந்தா நாட்டு மக்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பொது சிவில் சட்டம் இந்த நாட்டுடைய தற்போதைய தேவை என்று விவாதம் வைக்கப்படுறது. உச்சநீதிமன்றம் கூட இதை பற்றிய ஒரு சோமோட்டோ வழக்கை வந்து எடுத்துக்கொண்டிருக்கு. சிறுபான்மை மக்களுடைய சிறுபான்மை இடத்துல பெண்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. அதே போல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இன்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இடஒதுக்கீடு மட்டும் இல்லாவிட்டால் இந்த தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் நிலைமை என்னவாயிருக்கும் என்று மிகப்பெரிய வேதனை தெரிவித்தார். இதே பிரதமர் தான் மக்களுடைய இடஒதுக்கீடு மாற்றியமைப்பதற்கான திட்டம் நடக்கிறது, சதி நடக்கிறது என்று பீகார் தேர்தலில் பிரச்சாரம் செய்தார். இடஒதுக்கீடு திட்டத்தில் ஒட்டுமொத்தமான ஒரு மாற்றம் தேவை என்று RSS உடைய தலைவர் மோகன் பாகவத் சொன்னார். ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு என்ற பெயரிலும் பொது சிவில் சட்டம் என்ற பெயரிலும் தற்போது இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கான அச்சுறுத்தல் ஏற்படுகிறதா அல்லது காலப்போக்கில் மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் தானா இவை? நான் நம்ம வானதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி பதில் உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தமானால அருண்ஜேட்லி அவர்கள் பேசும்போது ஹிட்லரை வந்து அடிக்கடி குறிப்பிட்டு எப்படி இந்திரா காந்தி மேல விமர்சனம் வைக்கப்பட்டதோ பேரை நேரடியாக குறிப்பிடாமல் ஹிட்லரை முழுமையாக சொல்லி 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 ஹிட்லர் தான் ஜெர்மன், ஜெர்மன் தான் ஹிட்லர், அந்த காலத்துல இந்திரா தான் இந்தியா, இந்தியா என்ன சொன்னாங்கன்னு அப்படி எவ்வளவு ஹிட்லர் மாதிரி ஒரு சர்வாதிகாரி, உலகம் தூற்றக்கூடிய ஒரு சர்வாதிகாரியும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு தலைவரை ஒப்பிட்டு பேசுறது ஒரு நாகரிகமான விஷயம் தான். நான் நேரடியா சொல்ல சொல்லி அழகா தப்பிக்கலாம். ஆனா இது நீங்க பேசிட்டு இருக்கிற ஜனநாயகம், நெறிமுறைகள், வழிமுறை இதுக்கெல்லாம் ஏற்ற உகந்த விஷயம் தானா? அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுகின்ற பொழுது அங்க எது வந்து அடிப்படை அப்படின்னு சொல்றோம்? பிரியாம்பிள் என்ன சொல்லி இருக்கு? நம்முடைய அடிநாதம் ஜனநாயகம், விவாதம், இதெல்லாம் எல்லாம் சொல்லும் போது எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி குறிப்பிடுறத ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தோட ஒரு தனிப்பட்ட பழிவாங்குதல் உணர்ச்சி மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்படி சொல்றீங்க நீங்க? நிச்சயமா ஏன்னு கேட்டா நீங்க சொல்றீங்கல்ல லிபர்ட்டி பத்தி சொல்றீங்க, எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க. எதெல்லாம் மிகச் சிறப்பாக இந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகள் கை வைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அத்தனை உரிமைகளும் பறிக்கப்பட்ட நாள் மட்டுமல்ல, வாழும் உரிமை உட்பட எல்லாம் கூட ஹைகோர்ட்ல போட முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுல நேருவோட பங்கு பத்தி பேசாம இருக்கீங்க நீங்க டாக்டர். அருண்ஜேட்லி அவர்களே சொன்ன விஷயத்துல நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் பாக்குறேன். அருண்ஜேட்லி அவர்களே சொன்னது போல அன்றைய தேதியில அரசியல் சாசனத்தின் 21வது பிரிவையே முடக்கக்கூடிய வாய்ப்பு அரசியல் சாசனத்திலே இருந்தது, அன்று செய்யப்பட்டது. இன்று அவர் எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு வந்து அடுத்த ஆட்சியில வந்து அது மாற்றப்பட்டுள்ளது. இன்னைக்கு அது பண்ண முடியாது. அரசியல் சாசனத்துல அப்படி ஒரு நிலைமை ஏற்படலாம் என்று எதிர்பார்த்து அப்போ எதை வழங்கப்பட்டிருந்ததோ அதைத்தான் பயன்படுத்த, அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக அல்ல. நான் என்ன சொல்றேன், அரசியல் சாசனம் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் கூட நீங்க வந்து சோசியலிஸ்ட், செக்குலர் அப்படிங்கிற 2 வார்த்தையை சொல்லும் போது ரொம்ப அழகா அவரோட பதில சொல்றாரு. வரக்கூடிய மக்கள் அவர்களுடைய காலத்திற்கேற்ப வாழுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன மாற்றம் எல்லாம் வேணுமோ இந்த மக்கள் உருவாக்கிட்டோங்கிறார். அந்த அளவுக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய சிந்தனைகளுக்கு வரக்கூடிய சந்ததி என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தட்டும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக பரந்த மனப்பான்மையோட உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இந்திரா காந்தி இல்லாம ஹிட்லரோடு ஒப்பிட்டு பேசுவது சரியாக கேள்வி. நான் என்ன சொல்றேன், அரசியலமைப்பு சட்டம் முடக்கப்பட்டு இந்த நாட்டில் ஒரு இருண்ட காலம் இருந்ததுங்கிற வரலாற்றுல சொல்லக்கூட கூடாதுன்னு சொல்றீங்களா? நல்லா சொல்லுங்க, ஹிட்லரோட ஏன் ஒப்பிடுறீங்கன்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எதை எதோடு ஒப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய ஆளுமை. நீங்க அதனால குறிப்பிட்ட இனத்தை முடக்கி கொத்து கொத்தாக கொண்டெடுத்த ஒருத்தரையும் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு தேவை என்று அன்று நினைத்த ஒரு தலைவருடைய செயல்பாடு எப்படி நீங்க ஒண்ணா நினைக்க முடியும்? நீங்க பாக்குற பார்வை இந்த கொத்து கொத்தா மரணம் அடைந்ததும் மற்ற விஷயத்தையும் நாங்க என்ன சொல்ல நினைச்சோம்னா, ஒரு தனிப்பட்ட நபருடைய துதி ஒட்டுமொத்த நாட்டினுடைய புகழுக்காக. நீங்க சொன்னீங்கல்ல முன்னாடி ஹிட்லர் ஜெர்மனின்னு சொல்லும் போது இந்திராவே இந்தியான்னு சொல்லாத காங்கிரஸ்காரங்க இருந்தாங்களா?
அப்படி இருக்கும்போது இந்த தனிநபர் துதி என்பது நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே முடக்கி போகிற அளவுக்கு இந்த நாட்டில் ஒரு சூழ்நிலை இருந்ததுங்கிற வரலாற்று சொல்றது உங்களுக்கு இன்னைக்கு அதே நிலைமை வந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்லல, கோபண்ணா சொல்ல, ரவிக்குமார் சொல்ல, அத்வானி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஜனநாயக விரோத சக்திகள் வலுப்பெற்று வரக்கூடிய காலம் இன்னொரு எமர்ஜென்சி வராது என்று என்னாலே உத்தரவாதமா சொல்ல முடியல. நீங்க இதுக்கு முன்னாடியே சொன்னீங்க அரசியலமைப்பு சாசன திட்டம் அன்னைக்கு வரும்போது முடக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தது, இன்னைக்கு சேஃப்கார்டு இருக்குன்னு சொல்றீங்க. எஸ், ஆனா அரசியல் சாசன விரோதிகள் வலுப்பெற்று வருகிறார்கள், ஜனநாயக விரோதிகள் வலுப்பெற்று வருகிறார்கள் அத்வானி சொல்றாரு. நீங்க எந்த தனிநபர் துதியை சொல்றீங்களோ அந்த தனிநபர் துதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் அவர்தான். நிச்சயமா நீங்க அந்த மாதிரி அவருடைய கருத்து வருகின்ற பொழுது இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பிரதமர் முதல் கொண்டு அரசாங்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரும் எது நம்முடைய நாட்டினுடைய மக்களுக்கு வழிகாட்டியாக மக்களை பாதுகாப்பதாக இருக்கிறதோ அந்த அரசியல் சாசன சட்டத்திற்கு நாம எப்படி மரியாதை கொடுத்துட்டு வரோம், டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ரோல் என்னன்னு பேசக்கூடிய நாள்ல இந்த அரசியலமைப்பு சட்டம் முடக்கப்பட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு வரலாற்று தகவலை காங்கிரஸ் கட்சி இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது, அரசியலமைப்பு சட்டத்தில் பங்கு பெறாதவர்கள் உருவாக்கத்தில் அதன் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர்கள். இது என்ன வார்த்தை இது? காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி சோனியா காந்தி அம்மையார் இவங்க தான் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா? இது என்ன கேவலமான கேள்வி இது? ஒரு நாட்டினுடைய இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச ஒரு கட்சியினுடைய சர்வ அதிகாரம் கிடைத்த ஒரு தலைவர் அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்காதவர் பங்கு பெறாதவர்கள் இந்த நாட்டில் உறுதிமொழி எடுத்துக்கலாமா, அரசாங்கத்தை நடத்தலாமான்னு கேட்டா இது என்ன விதமான மனப்போக்கு? பங்கு பெறாதவர்கள் பங்கு பெறாதவர்கள் சென்ஸ் அன்னை கட்சியில் இல்ல, அதை பற்றி ஏற்றுக்கொள்ளாதவர்கள். RSS இயக்கம் விவாதத்தில் சொன்ன மாதிரி 2002 வரைக்கும் சுதந்திர தினத்தை மாற்றி பார்த்த ஒரு இயக்கம், அந்த மாதிரியான ஒரு இயக்கங்களுடைய பின்னணியில வந்தவங்களை எப்படி செய்றீங்கிறது அவங்க கேள்வி எழுப்புறாங்க. நீங்க அன்னை கட்சியா நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க திரும்ப திரும்ப காங்கிரஸ் கட்சி இந்த மக்களுக்கு 60 வருஷ காலமா சொன்னது எல்லாமே இந்த நாட்டினுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி உங்களுக்காக வாங்கி போட்டது, அதனால நாங்க தான் அதை ரூல் பண்ணுவோம், மத்தவங்க யாரும் இங்க கிளைம் பண்ண முடியாது. இந்த மனோபாவம் அப்படின்னு இருக்கிறதாலதான் இன்னைக்கு கூட அவங்களால இன்னொரு மாற்று சிந்தனை இருக்கின்ற அரசியல் கட்சி அதிகாரத்தில் இருப்பதை சகித்துக் கொள்ள முடியாமல் அவங்க பொறுப்பு இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க. பொறுப்புணர்வோடு நம்ம அரசியல் சாசனத்தினுடைய அத்தனை பிரிவுகளும் அரசியல்ல நம்ம சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால எப்படி நம்ம சகிப்புத்தன்மை இருந்திருக்கு, அரசியல் சாசனம் எப்படி எல்லாம் நமக்கு உரிமைகளை வழங்கி இருக்குன்னு சொல்லும் போது கூடவே ஹிட்லரையும் ஜெர்மனியும் இந்திரா காந்தி வந்துருச்சு. கன்னத்தில் அறைந்தால் 1 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு பகிரங்கமா அறிவிக்கக்கூடியவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகம் நெறிமுறை தான் இன்று நடைமுறையில் இருக்கிறது. நீங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமா இல்லாம சிவசேனால ஒரு கட்சியோட ஒருத்தர் சொன்னதுக்கு அப்படின்னா நிச்சயமா எங்களுடைய மறுப்பு இருக்கு, எங்களோட கண்டனம் இருக்கு. அவர்களுடைய ஊடகத்துல அதிகாரப்பூர்வமா வந்த விஷயம் நீங்க மகேஷ் சர்மாக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அந்த தொகுதியினுடைய எம்பிங்க அவரை இந்த நாட்டுடைய அமைச்சர் ஒவ்வொருத்தர் பேசுறீங்க தனி சுப்பிரமணியன் உட்பட இல்ல நரேந்திர மோடி ஒருத்தர் தான் சொந்த கருத்து நீங்க சொல்ல, மத்த அத்தனை பேர் சொன்ன கருத்து சொந்த கருத்து சொல்லிட்டீங்க. அப்படி எல்லாம் பொறுப்பு இல்லாம இந்த அரசாங்கம் சொல்ல நீங்க சொல்லுங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசினதையும் பிரதமர் கண்டிச்சிருக்காரு, அதை டிஸ்டன்ஸ் பண்ணிருக்காரு, அது அரசாங்கத்தோட கருத்தில் இருக்காரு. நீங்க வரலாற்றுல நடந்த ஒரு விஷயத்தை கூட மக்கள் கிட்ட அதாவது ஹிட்லரோட அன்றைக்கு நெருக்கடி நிலை காலத்துல இந்திரா காந்தியை ஒப்பிடுவது என்பது அது எந்த அடிப்படையில் ஒப்பிடுறான்னு தெரியல. இந்திரா காந்தி அவர்கள் 1971 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் 386 இடங்களில் வெற்றி பெற்று பிரதமராக பொறுப்பேற்கிறார். உரிமையை முடக்கியது எமர்ஜென்சி. அந்த அன்றைக்கு நெருக்கடி நிலை கொண்டு வருவதற்கான காரணங்கள் நாங்க பார்த்தங்க நெருக்கடி நாடு என்ன நிலைமையில் இருந்தது. ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்த வாதத்தை சொன்னா இன்னைக்கு பாஜக அதே வாதத்தை சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன், ஜெயபிரகாஷ் நாராயணன் முழு புரட்சி என்கிற அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை செயல்படாமல் முடக்குகிற ஒரு போக்கை எதிர்த்துதான் நெருக்கடி இயக்கம் என்பது ஜனநாயகத்தால்
ராணுவத்தை தூண்டி விட்டவே ஜெயபிரகாஷ் படியக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் சொல்லுவாங்க. புரட்சி என்பது எதை நோக்கியது? ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில பிற்போக்கு சக்திகள், மதவாத சக்திகள், RSS போன்ற பல்வேறு அமைப்புகள் ஜெயபிரகாஷ் நாராயணன் கூட RSS எல்லாம் சதி பண்ணாங்க. நீங்கள் இன்று கூட்டணி மகாத்மா காந்தியால் வளர்க்கப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணனை மதவாத கலைக்கணும். அந்த சமயத்துல அவங்க எந்த புரட்சி இல்ல நாட்டை கவுக்கணும்னு நினைச்சாங்க. முன்னாடி மதவாத கூட்டணி வைக்க போறாங்க. நீங்க ஜேபிய மதவாத சக்தியோட கைகோர்த்தம் சொல்றீங்க. அவருடைய சிஷ்ய பிள்ளைகள் தான் நிதிஷ்குமார், லாலு. நீங்க நீங்க சொல்றீங்க 20-30 ஆண்டுகள் பல அரசியல் நிகழ்வுகள் மாறி இருக்கின்றன. நீங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொன்ன பிறகு நான் சொல்லுவது ஹிட்லரோடு இந்திரா காந்தியை ஒப்பிடுகிறீர்களே, கோல்வால்வருக்கும் ஹிட்லருக்கு இருக்கிற தொடர்பு நாட்டுக்கு தெரியாதா? அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட நாஜி கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டது RSS. ஆயுதம் ஏற்றிய கோல்வால்கர், நான் சொல்றது இன்னைக்கு இருக்கிற ஜனசங்கம், பாரதிய ஜனதா கட்சி, கோல்வால்கர் 1930களில் தாய் நாட்டை நேசிக்கிறது, அந்நியர் மீது வெறுப்பை வளர்ப்பது. அந்நியர் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள், ஜெர்மனியில யூதர்கள். இந்த அடிப்படையில் செயல்பட்ட ஒரு வகுப்புவாத இயக்கம் RSS. அந்த இயக்கத்தில் அந்த ஹிட்லரை ஆதரித்தவர்கள், அந்த ஹிட்லருடைய ஜனநாயக விரோத செயல்களை ஆதரித்து அந்த அடிப்படையில் இயக்கத்தை வளர்த்தது RSS. அதனுடைய வாரிசுகளாக இருப்பவங்க தான் இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு ஹிட்லரை பற்றி ஒரே ஒரு கேள்வி, 2002 நடந்த குஜராத் கலவரமா இருக்கட்டும், 80களில் நடந்த சீக்கிய கலவரமா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் பாக்குறோம். காங்கிரஸ் கட்சி அதை முன்னிட்டு நடத்தியதாக இன்று வரைக்கும் ஜெகதீஷ் டைட்லர் உட்பட வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அப்போது ஒரு ஆலமரம் விழுந்தா குஜராத் படுகொலை என்பது அரசு வழிநடத்திய படுகொலை. இங்கே டெல்லியில இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது சீக்கியர்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்பட்டது. நான் சொல்றேன், அதாவது உடனடியாக நடைபெற்ற ஒரு மிக மிக வருத்தப்பட வேண்டிய, நாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு படுகொலை. அது குறித்து காங்கிரஸ் கட்சியில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். சீக்கியர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல காங்கிரஸ் கட்சி. மன்மோகன் சிங்கை பிரதமராக்கி இருக்கிறோம். இதே பஞ்சாப்ல நாங்கள் மீண்டும் ஆட்சி கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு எதிரான இயக்கம் பாஜக, சீக்கியர்களுக்கு எதிரான இயக்கம் காங்கிரஸ். அவர்கள் பகிரங்கமான மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்ன அளவுக்கு நிலைமை போச்சு. அந்த படுகொலையை ராஜீவ் காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ தூண்டிவிட்டு முன்னின்று நடத்தியதாக யாராவது சொல்ல முடியுமா? பாஜக ஹிட்லரோட கருத்தியல் ரீதியாக நெருக்கமா இருக்குன்னு சொன்னா, காங்கிரஸ் நடைமுறை ரீதியாக நெருக்கமான கட்சியாக இருந்திருக்குங்கிறது வரலாற்றுல இருக்கிற விஷயம். இதை நம்ம எமர்ஜென்சி நீங்க அதனுடைய நடைமுறை தான்.
அவங்க எந்த அதிகாரத்துவ நடைமுறையை வந்து எந்த ஹிட்லர் வந்து தாண்ட விஷயத்தை நான் கொண்டு விரும்புறேன். இடஒதுக்கீடு பற்றிய சர்ச்சை இந்த அரசியல் சாசன சர்ச்சையில வந்துச்சு. பீகார் சட்டமன்ற தேர்தல் போது மோகன் பாகவத் அவர்கள் சொன்னாங்க, அந்த ஒட்டி சொன்னாங்க போது அது வந்து மறுபரிசீலனை பண்ணு சொன்னாங்க. இடஒதுக்கீடு என்பது மறுபரிசீலனைக்கு உரியதான் என்று அம்பேத்கர் அவர்களே சொல்றார். அதுக்கு ஒரு கால வரையறை, அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் சொல்லி அப்பயே பேசப்பட்டது. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜனத்தொகை எப்படி இருக்கு, மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு, பொருளாதார நிலைமைகள் எப்படி இருக்கிற பார்த்து இந்த இடஒதுக்கீடு ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்கிறீங்களா, அல்லது அரசியலுக்காக மற்றவர்கள் சொல்வது போல இது இடஒதுக்கீடு அப்படியே வந்து ஒரு புனிதமான விஷயமா யாரும் தொடரக்கூடாத விஷயம் இல்ல. இடஒதுக்கீடுல வந்து இன்னும் நிறைய மாற்றங்கள் வேணுங்க. அதாவது தனியார் துறைக்கு இடஒதுக்கீடு இது பண்ணணும். அது மட்டுமல்ல, மாநிலங்கள் அவை உட்பட மேலவைகள்ல எங்கேயுமே இடஒதுக்கீடு கிடையாது, அதற்கு விரிவுபடுத்தணும். அது மட்டுமல்ல, பல்வேறு சிறப்பு துறைகள் அங்கெல்லாம் இடஒதுக்கீடு, இப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் செய்யாம நான் சொல்றேன், நீங்க இம்ப்ளிமெண்டே பண்ணல, இடஒதுக்கீடை இம்ப்ளிமெண்டே பண்ணாம மாற்றம் வேணும் சொல்லி சொல்லும் போது நீங்க சொல்லக்கூடிய விரிவாக்கமும் இருக்கிறது, அம்பேத்கர் சொல்லக்கூடிய கால நிர்ணயமும் இருக்கிறது. அது கால நிர்ணயம் போயிட்டீங்க. எதுக்குன்னா நம்ம வந்து இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன் பில்லு பாஸ் பண்றோம். அன்னைக்கு வந்து சுதந்திரம் அடையும் போது என்னாச்சு, 10 ஆண்டுகள்ல அனைவருக்கும் யூனிவர்சல் எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொன்னமா இல்லையா? இன்னைக்கு 60 வருஷம் கழிச்சு எதுக்கு ரைட் டு எஜுகேஷன் பில்லு? இன்னைக்கு எதுக்கு? ஏன் அதை நிறைவேற்ற முடியல? அது போலதான் இடஒதுக்கீட்டினால இந்த சமத்துவம் கொண்டு வரப்பட வேண்டும். சாதி அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்டிருக்க மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இந்த இடஒதுக்கீட்டு முறையினால் கொஞ்சமாவது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த கால நிர்ணயத்தை பத்தி இன்னைக்கு எப்படி வந்து இந்த 65 ஆண்டு கால சுதந்திரங்கிறது எழுத்தறிவு கூட முழுமையா கொடுக்க முடியாததுல இன்னைக்கு சாதிய வன்முறை எந்த அளவுக்கு இருக்கு? 47 விட இன்னைக்கு எத்தனை மடங்கு இருக்கு? ஒரு ஆண்டுக்கும் அடுத்த ஆண்டுக்கும் நீங்க புள்ளி வர என்சிஆர் உங்களுடைய கருத்தை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் புதிய புதிய சட்டங்கள் மூலமா மாத்திர முடியுமா? ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தீண்டாமை கொடுமையிலிருந்து ஒவ்வொரு விஷயங்கள் இருந்து இன்னைக்கு திருநெல்வேலியில வந்து ஒவ்வொரு பையனும் ஆளுக்கு ஒரு கலர்ல இது போட்டு போறாங்க, பேண்ட் போட்டு போறாங்க. இது வந்து யாரோ ஊட்டி விட்டு தூண்டி விட்டு வளரக்கூடிய இல்ல, தாழ்த்தப்பட்ட சோதரரும் சரி மற்ற சமூக சோதரரும் சரி அவங்களா முன்வந்து செய்யறாங்க. அப்ப இந்த ஜாதிய உணர்வு என்பது அடிமனத்துல ஆழமா விதைக்கப்படுகிறது. இதை ஒரு சட்டமோ இது மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாணம் மாதிரி தான் சொல்லணும், திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டு அப்படி கிடையாது. எப்படி திருடுவதற்கான முறை தண்டனை மட்டுமா? அதுதான் நீங்க ஒவ்வொரு தண்டனைக்கும் நீங்க வந்து குற்றவாளி எந்த குற்றம் செய்தாலும் அந்த தண்டனைங்கிறது வந்து அவரை திருத்துறதுக்கு தானே தவிர அவரை வந்து கொடுமைப்படுத்துவதற்காக இல்ல. அப்படிதான் நம்ம மரண தண்டனை கூட அப்படிதான் வந்து சொல்லப்படுது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இடஒதுக்கீடு என்பது இங்க வந்து நடைமுறைப்படுத்தல, பேக்லாக் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நீங்க எத்தனை துறையில எந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க நீங்க பாருங்க. எந்த துறையில முழுமையாக எங்க முழுமையாக இடஒதுக்கீடு இருக்குன்னா கிளாஸ் 4 எம்ப்ளாயி கூட்டுறப்பு இருக்கிறதான் இருக்கு. சொல்றது வந்து ரொம்ப சரியான ஒரு விஷயம். NSSOன்னு அவங்க இந்த சயின்டிபிக் டேட்டா வச்சிருக்காங்க. இன்னும் வந்து பாராளுமன்றத்துல ஜாதி அடிப்படையில வாங்கின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வெறும் புள்ளி விவரங்கள், எந்தெந்த ஜாதிகளுக்கு எவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு எந்தெந்த ஜாதிகள் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட். ஒரு இடஒதுக்கீடு வந்து சில சமுதாயங்கள், பர்டிகுலரா தலித் சமுதாயத்துக்கு சென்று முழுமையாக கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்கவில்லை. ஆனால் நம்ம ஏன் இதுல கை வைக்க பயப்படுறாங்க அப்படின்னாக்க, இதுல வந்து இடஒதுக்கீடு இதுக்கு மேல உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்றது கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரீம் கோர்ட்ல உங்களுக்கு தடை இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது கஷ்டம். அது ஒரு பிரிவு. இன்னொரு பக்கம் என்ன பெரிய பிரச்சனைனா, இதனுடைய உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, சில சமுதாயங்கள் பர்டிகுலரா தலித் சமுதாயம் அவர்களுக்கு வர வேண்டிய நியாயமான பெனிஃபிட்ஸ் இதுல வரல. ஏற்கனவே அப்படிதான் இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், இல்ல கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலுமே எல்லா பணிகளிலுமே அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சு பின்னடைவுல தான் இருக்குது. நம்ம வந்து பின்னடைவுகளை பின்னேற்பு செஞ்சு ஏற்கனவே கூட கிடையாது. என்னுடைய கேள்வி என்ன, அப்ப அந்த சமுதாய மக்களை அதிகமான படிப்பிக்க வைத்து அவர்களை முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு கொடுத்து அவர்களை அந்த பணியில சேர்க்கறதுக்கான முயற்சி பண்ணணுமா, அந்த பணியில சேர்வதற்கான தகுதி வரையறையை குறைச்சிட்டே போகணும்? இல்ல நீங்க நம்மளுடைய நோக்கம் வந்து அந்த இடத்துல சகோதரர் உட்கார வைக்கணும். நீங்க சொல்றது வந்து ஐடியல் சிச்சுவேஷன் ஒன்னு இருக்கு. அதே அந்த ஐடியல் சிச்சுவேஷனை நோக்கி போவதுதான் இப்ப டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னாரு, ஒரு லிமிடெட் பீரியடுக்கு தான் நம்ம இந்த ரிசர்வேஷன் கொடுக்கணும், அதுக்கு பிறகு இருக்கக்கூடாதுன்னு அவருடைய எண்ணமும் தான். ஆனால் நம்ம என்ன பண்றோம், this is purely vote bank politics. ஓட் பேங்க் ஏன் மாத்த மாட்டேங்கிறீங்க? அதாவது ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்,
சுதந்திரத்திலிருந்து எவ்வளவு சமுதாயங்களை வந்து நீங்க இந்த பட்டியலில் இருந்து பிசி பட்டியலோ எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியே எடுத்திருக்கீங்க. அப்போ நீங்க 60 ஆண்டு காலம் நீங்க செஞ்சு ஒரு சமுதாயத்தை கூட உங்களால முன்னேற்றம் சமுதாயம் என்னை பிற்படுத்தப்பட்ட ஓட் பேங்க் தானே. அப்ப அது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தானே. அது எங்களுக்கு நம்ம எண்ணிக்கை இருக்கிறது, எங்களுக்கு 7% ஓட்டு இருக்கு, எங்க ஓட்டு வேணும்னா இதை பண்ணுங்க. உடனே வந்து அரசியல் கட்சிகள் உடனே வேற வழி இல்லாம செய்யறாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சகோதரர் ரவிக்குமார் சொல்றது 100% உண்மை. மறுபரிசீலனை, அதாவது எவ்ரிதிங் இஸ் டைனமிக், மாறிக்கொண்டே இருக்கிறது. சோ எவ்ரி 5 years or 10 years ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு என்ன பிரச்சனை, மெஷர் பண்ணா இது வெளியே வந்தா கிணத்து வெட்ட பூதம் கிளம்புமோ, சொல்றாரு. 2014 மட்டும் ஒட்டுமொத்த தேசத்துல தலித்துகள் மீதான தாக்குதல் 14 விழுக்காடு கூடி இருக்குன்னு சொல்றாரு. சோ இன்னைக்கும் கூட இந்த மாதிரி தலித்துகள் மீதான தாக்குதல், பாரபட்சம், தீண்டாமை எல்லாம் கூடிக்கிட்டே போகும் அப்படின்னா, அதோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே வர போகும் அப்படின்னா, இது நம்ம என்ன மாதிரியான ஜனநாயகத்தை, என்ன மாதிரியான சமத்துவத்தை, என்ன மாதிரி அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய சம உரிமை எந்த ரேஞ்சில கொடுத்திருக்கோம்? ஆளுக்கு ஒரு ஓட்டுனா முடிஞ்சு வச்சா வாழ்றதுக்கான உரிமை எனக்கு உங்களுக்கு ஒண்ணா இல்லையா? எதை வந்து நீங்க ரிஃபார்ம் பண்ணணும்னா கூட ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணணும் இல்லையா? நீங்க மெஷர் பண்ண மாட்டேங்கிறீங்களே. நீங்க அதனுடைய புள்ளி விவரங்களை நாட்டு மக்களுக்கு முன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கவலை. ஏன்னா அது வர உண்மைகள், சில உண்மைகள் சில சமுதாயங்கள் முன்னேறி இருக்கின்றன வந்துடும். அவங்களுக்கு ஏன் தொடர்ந்து கொடுக்குறீங்க, இவங்களுக்கு இன்னும் அதிகம் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு வாக்குகள்ல வாக்கு வங்கியில பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா சில சமுதாயங்களை உங்களால் நீக்க முடியாது. எந்த சமுதாயத்தை, எந்த அரசியல் கட்சி, இங்க இருக்கிற எந்த கட்சியும் வேணா கேட்டு பாருங்க, அவங்களால தைரியமா வந்து இந்த 3-4 சமுதாயங்கள் முன்னேறி இருக்கின்றன, இவர்களை ஒரு 5 ஆண்டு காலத்துக்குள் இந்த பட்டியலில் வெளியெடுத்தணும் சொல்ல சொல்லுங்க. பாமக 100% இடஒதுக்கீடு கொடுத்துட வேண்டியதான். எல்லாருக்கும் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்னு ஆளாருக்கு வன்னியருக்கு எவ்வளவு, நாடாருக்கு எவ்வளவு, தேவருக்கு வந்து 100% ஒரு கட்சி சொல்ல சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க. ஒரு சமுதாயத்தை இந்த இருக்கிற பிசிஓ, ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எனி கேட்டகரியிலிருந்து நாங்க வெளியே எடுப்போம் சொல்ல சொல்லுங்க. நான் திரு கோபன் அவர்கிட்ட கேட்கிறேன், இன்னொரு முக்கியமான விஷயம், அரசியல் சாசன காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று தேர்தல் விவாதிக்கப்படக்கூடிய பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம் ஏதோ பாஜக இந்துத்துவ மதத்தை, இந்துத்துவ திணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும் கூட உச்ச நீதிமன்றம் பல முறை எழுப்பிய கேள்வி, உச்ச நீதிமன்ற அமர்வுகள், தனி நீதிபதிகள் கூட அமர்வுகள் பல முறை இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வர உங்களுக்கு என்ன தயக்கம் என்று கேள்வி எழுப்புவது. மிக சமீபத்தில் சோமோட்டோவாக தானாக முன் வந்து உச்ச நீதிமன்றம் சிறுபான்மை பெண்கள், சிறுபான்மை சமூகத்தில் பெண்களுடைய நிலை பற்றி ஒரு வழக்கு விசாரிக்க சொல்லி அவங்க சோமோட்டோ அந்த நோட்டீஸ் அனுப்புறாங்க. சோ நீதிமன்றமே இது போன்ற விஷயங்களை கையிடும் போது பொது சிவில் சட்டம் என்பதே ஒரு பாரபட்சம் காட்டக்கூடிய விஷயங்கள் முடிவு வரணுமா? ஒரு திருத்தம் இல்ல. இந்த சோமோட்டோ விஷயத்துல ஒரு கிறிஸ்தவ கணவர் அவர் வந்து தன்னோட பீரியட் ஆஃப் செப்பரேஷன் அப்படிங்கிறது எனக்கும் இந்துக்களுக்கும் வித்தியாசமா இருக்கு. இந்த நாட்டுல யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கறது அந்த வழக்குல தான் சோமோட்டோவா தானா இல்ல ஒரு வழக்கு, அதற்கு பின்னாடி கேஸ் எடுக்கறாங்க. சோமோட்டோவா கேஸ் எடுக்கறாங்க. நீங்க சொல்றது வந்து பொது சிவில் சட்டம் வேணும்னு சொல்றதுக்காக அது ஒரு கேஸ். சிறுபான்மை பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது தனி கேஸ். இது சோமோட்டோ எடுக்கிறாங்க. சோமோட்டோ அவங்க தான் வாலண்டரி எடுக்கிறாங்க. உங்களுக்குமே நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா இத 4 வாரத்துக்குள்ள பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. இல்ல, அன்றைக்கு அரசமைப்பு சட்டம் உருவாக்குற போது கருத்தொற்றுமை ஏற்படாத காரணத்தால் அன்னைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், வழிகாட்டும் நெறிமுறைகள் தான் சேர்க்கப்பட்டது. அது மேண்டேட்டரி கிடையாது. எதிர்காலத்தில் ஒரு அரசமைப்பு, ஒரு அரசுகள் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்ன சார்? வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து அந்த லட்சியத்தை ஒரு அரசு பயணிக்கலாம். அது 1947-48 அது அந்த இருந்த நிலைமை. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல சொல்லப்பட்ட விஷயமும் உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தக்கூடிய விஷயமும் இன்று விவாதிக்கப்பட்டாலே மதவாதிகள் என்னைக்குன்னா 1985 அந்த ஷாபானு வழக்கு வந்தப்போ அன்றைக்கு ராஜீவ்காந்தி தலையிட்டு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அதுல வந்து தனி சட்டம், அதாவது மத உரிமைகள்ல தலையிடக்கூடாது, அந்த மத உரிமைகளை பாதிக்கிற இதுல சிஆர்பிசியை கொண்டு வந்து அதை இது புகுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தோம். அது ஷேக் அப்துல்லா போன்றவர்கள் இந்திரா காந்தி 73 இந்திரா காந்தி கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் வைத்தாங்க. ஆக அந்த அடிப்படையில் தான் ராஜீவ் காந்தி ஒரு முடிவெடுத்தார். ஏன்னா ஒரு நீதிமன்றம் அவருடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு இஸ்லாமிய மந்திரி அது வேற
நீங்க இருங்க, அது வந்து அந்த மதத்தை சார்ந்தவர்கள் இதுல இருந்து எங்க தனிப்பட்ட மத சட்டங்கள், மத உரிமைகள்ல, மத பழக்க வழக்கங்கள்ல தலையிடக்கூடாது என்று சொன்ன பிறகு நீங்கள் போய் தலையிட முடியாது. இல்ல அப்படி கிடையாது, எல்லாருக்கும் அது வந்து அந்த மதத்தில் எந்த மாதிரியான நடைமுறை இருக்க வேண்டும் என்று அந்த மத சட்டம் கூறுகிறதோ அந்த அடிப்படையில் தான் அது இயங்க முடியுமே தவிர நீங்க போய் அதை தலையிட முடியாது, தலையிடக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அந்த அடிப்படையில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், இஸ்லாமிய நாடுகளில் முழுமையாக சரிய சட்டத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளிலேயே பொது வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில பல திருத்தங்களை சரியாவுக்கு மாற்றாக முன்வைக்கிறாங்க. வேறு சட்டங்கள் திருத்தம் கொண்டு அதாவது ஒருத்தருடைய தனிப்பட்ட மத விஷயங்கள்ல நீங்கள் தலையிடக்கூடாது என்று அந்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கருத்து கூறுகிற போது அதுல நாம் தலையிடுவதற்கு உரிமை இல்லை என்ற அடிப்படையில் கூறலங்கறதுக்கான உதாரணம் தான் ராஜீவ் அமைச்சரவையிலிருந்து மந்திரி ராஜினாமா. ஒரு மந்திரி ராஜினாமா பண்ணதுனால வந்து உங்க அமைச்சர் வழிகாட்டு நெறிமுறைகள்ல நீங்க வந்து வழிகாட்டு நெறிமுறைகள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் நீங்க பொது சிவில் சட்டத்தை எடுத்துக்கணும்னு சொல்றீங்க. இன்னும் ஒரு முக்கியமானது வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லப்பட்டது வந்து பூரண மதுவிலக்கு. இந்தியா வரைக்கும் பூரண மதுவிலக்கை கொண்டு வரணும்னு சொல்லி வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அன்றைக்கு வந்து 2 கமிஷன்கள் அமைக்கப்பட்டு அதையும் பண்ணாங்க. 2 முறை 5ஆண்டு திட்டத்தில் அதுக்காக நிதியும் ஒதுக்கீடு செய்தாங்க. காங்கிரஸ் கைவிட்டது. இன்னைக்கு பாஜக அரசு ஏன் பீகார்ல வந்து நிதிஷ் இன்னைக்கு தைரியமா அதை அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு பொதுமக்களுடைய கோரிக்கையாக மாறி இருக்கு. ஏன் எடுக்கக்கூடாது? ஏன் நியாயமான கேள்வி. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம அவனை திருந்த நான் திருந்துறேன் பூரண மதுவிலக்கோ, பசுவதையோ, பொது சிவில் சட்டமோ, இன்னும் பல்வேறு அம்சங்கள் வந்து நம்முடைய அரசியல் வழிகாட்டுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் எதெல்லாம் சாத்தியமாக்குதோ விவாதங்கள் மூலம் தான் அடுத்த கட்டத்துக்கு கொடுக்கும். விவாதம் பண்ணாலே யார் தெரியுமா நீ அப்படிங்கிறது சொல்ல ஏன் நான் அதை சொல்றேன்னா, வழிகாட்டு நெறிமுறைகள்ல இருக்கிற இது போன்ற இன்னும் பரவலான மக்களை பாதிக்கிற விஷயங்களை பற்றி பேசாமல் இது மாதிரியான சில விஷயங்கள், கான்ட்ரோவர்சியலான விஷயங்களை மட்டும் கவனமா எடுக்கிறதுல ஒரு செலக்ஷன்ல ஒரு அரசியல் இருக்கு. பொது சிவில் சட்டம் நிறைவேற்றி இஸ்லாமியர்களின் மத உரிமையில் தலையிட வேண்டும் என்று பாஜக அடிக்கடி என்ன அக்கறை இருக்கு? உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை நிறைவேற்று சொல்றதுக்கு உரிமை கிடையாது. உரிமை கிடையாது. ஏன் தயங்குற? நாடாளுமன்றத்தை டிக்டேட் செய்யறதுக்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது. இல்ல, அவங்களுக்கு உரிமை இருந்தால் சட்டம் நிறைவேற்ற நாடாளுமன்றம் 100% ரைட். அதனாலதான் அவங்க சட்டம் கொண்டு வராம இருக்கிறாங்க. அவங்க கேள்வி ஏன் தயங்குறீங்கன்னு உச்சநீதிமன்றம் போல அந்த மத அமைப்புகள், அந்த மதத்தில் இருக்கிற பல்வேறு தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. எங்க மத சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது என்று சொன்ன பிறகு நமது மூக்கை அங்கே நீட்ட முடியாது. இல்ல, ஒவ்வொருத்தருடைய திருமணத்தையுமே சட்டம் தான் தீர்மானிக்க. நான் கல்யாணமானவனா இல்லையாங்கிறத சட்டம் தான் சொல்லுது. நான் முடிவெடுக்க முடியாது. என்னுடைய குழந்தை யார் அப்படிங்கறத சட்டம் தான் தீர்மானிக்கிறது. அவங்க வந்து மாநகராட்சி சர்டிபிகேட் என் பிள்ளையா இல்லையான்னு சொல்ல மாட்டாங்க. பல கேள்விகள் இருக்கு. நான் வாணியத்தை கேட்கிறேன், ஏன் இந்த இந்துத்துவா பற்றி அச்சம் வருகிறது? பொது சிவில் சட்டம் என்று பேசினாலே பாஜகவுடைய முகத்திரை கிழிந்துவிடும், பாஜக உள்ள இருக்கக்கூடிய வெளி வந்து ஏன் சொல்றாங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் சர்ஜரி பிள்ளையாருடைய வெளிப்பாடு, டெஸ்ட் டியூப் பேபி கர்ணனுடைய அடையாளம், விமானம் அன்னைக்கே புஷ்ப விமானம் பிளைட் நாங்க வச்சிருந்தோம். இப்படி எல்லாத்துக்கும் வேற ஏதோ ஒரு முத்திரை கொடுத்துட்டு அறிவியல் பூர்வமான விஷயங்களை கூட மத ரீதியான தொடர்புபடுத்தி பார்க்கும்போது இவர்கள் இதை கொண்டு வந்தாலும் இவருடைய நோக்கமே பழுது அப்படிங்கறத குற்றச்சாட்டு. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட் நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும்போது ஒண்ணு பாஜக சொல்லி அரசியலமைப்பு சட்டத்துல சேர்த்தல. நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டில எல்லாத்துக்கும் பொதுவான சிவில் சட்டம் அப்படிங்கிற விஷயத்தை வழிகாட்டு நெறிமுறையில வச்சு எல்லாமே அச்சீவ் பண்ற சப்ஜெக்ட். ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க மட்டும் இல்ல, அதை யார் சொல்றாங்கிறது முக்கியம். பாஜக இதை சொல்லும் போது எல்லோருடைய பார்வையும் சந்தேகத்துக்குள்ளாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா காரணம் எல்லாம் நீங்க கடந்து வந்த பாதை இல்ல. காரணம் எல்லாம் நம்ம காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக பிஜேபி பத்தி சொல்லணும்னா உடனே ஒரு ரிலிஜன் அப்படின்னு ஒரு மதத்தை இந்த மாதிரி சொல்லியே இருக்கிறதால மக்களுக்கு ஐயோ இந்த பயமுறுத்தல் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஐடியா ஆஃப் இந்தியா அப்படின்னு எமோஷனலா ஒரு 15-20 வாக்கியங்கள் சொல்லி முடிச்சார்.
ஒரு வார்த்தை உருதுல இருந்தோம், ஒரு வார்த்தை தமிழ்ல இருந்தோம், ஒரு வார்த்தை தெலுங்குல சொல்லியிருந்தா எல்லாரும் புரிச்சிருப்பாங்க. பிரதமருக்கு நான் தான் ஐடியா சொல்லணும். அவர் வந்து மன் கி பாத்ல இருந்து சாய்க்கு சர்ச்சால இருந்து ஊர்ல பூரா எல்லாத்தையும் அப்படியே RSS சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் பாஜக சொல்லப்பட்டிருந்த விஷயங்களும் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களும் ஒட்டுமொத்தமா தொகுத்து இறுதி உரையில இந்தியா ஐடியா ஆஃப் இந்தியா, ஐடியா ஆஃப் இந்தியா எல்லாமே சொல்லி முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த சந்தேகம் நியாயமா தானே வரும். பத்தி பேசினவர் தான் ஐடியா ஆஃப் இந்தியாவும் பேசியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரத்துல மக்கள் கிட்ட என்ன மாதிரி ஒரு சந்தேகம் வருதுன்னா, ஏதோ ஹிந்து வே ஆஃப் ஹிந்து ரிலிஜன் படிதான் எல்லா மக்களும் இங்க பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம் மக்கள் கிட்ட இருக்கு. அது உண்மை அல்ல. ஏன் கோர்ட்ல திரும்ப திரும்ப பொதுவான சிவில் சட்டம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, குறிப்பாக பெண்களுடைய நிலைமைக்காக. இன்னைக்கு வந்து மதம் மாறிவிட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் மதம் மாறிவிட்டு சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட இரட்டை ஆதாயம் அடைகிறார்கள் என்ற விமர்சனத்தை இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் வைக்கிறார். அப்பதான் அவங்களுக்கு சந்தேகம் வரும், எப்ப நம்ம சிறுபான்மையினருக்கு சந்தேகப்படுறான், தாழ்த்தப்பட்டவங்க சந்தேகப்படுறான் அப்படின்னு சந்தேகம் ஏன் வருது? காங்கிரஸ் சொல்லல இருக்கிற ஃபேக்ட் அது. ஏன்னு கேட்டா சிறுபான்மையினர் வந்து கை தூக்கி விடப்பட வேண்டிய ஆட்களுக்கு அவங்களுக்கு ஒரு துணைக்கால் கொடுத்தா பட்டி அவனுக்கு மட்டும் கால் கொடுக்கறது, அவன் ஊனமுற்றவன் மாற்றுத்திறனாளி, அவன் செய்ய வேண்டிய கடமை. தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் இந்து சமுதாயத்தில் இருக்கிறவங்களை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? காங்கிரஸ் கட்சி தலித் மக்களுடைய முன்னேற்றத்தை பத்தி இல்ல தலித் மக்களுடைய அப்லிப்மெண்ட் பத்தி எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை பத்தி எல்லாம் பேசாம இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மட்டும் தனியா ஒரு கமிஷன் தாழ்த்தப்பட்டவர்கள் பேசுறதுக்காக நீங்க இருக்கீங்களே, எல்லாரும் இந்துவாச்ச அவங்க அதனால உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. நீங்க சொல்றீங்க தாழ்த்தப்பட்டவர்கள் மதமாகி இரட்டை ஆதாயத்தை அடைகிறார்கள் சொல்றீங்க. ஆதாயம் ஒரு மதம் மாறிட்டா இன்னைக்கு இருக்கிற நிலையில அவர் வந்து இந்த இடஒதுக்கீடு இந்த சலுகையும் அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு வந்து பேக்வர்டு கம்யூனிட்டிங்கிறதுக்கு இல்ல, நான் சொல்றேன் நீங்க வந்து அவரு மதம் மாறினதுக்கு அப்புறம் பழைய பேரையே வச்சுட்டு இன்னைக்கு ஆதாயம் இருக்கிறவங்களா இல்லையா அதை சொல்லுங்க சார். நீங்க வந்து மதத்தை மாத்துறதுக்கு அப்புறம் பழைய பேரையே வச்சுட்டு இந்து சகோதரர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமை அடைஞ்சிட்டு இருக்காங்களா இல்லையா? நீங்க மதம் மாறதுக்கான நோக்கம் என்ன? சமுதாயத்தில் ஒரே ஒரு எளிமையான கேள்வி கேட்கிறேன். எனக்கு அவ்வளவு தூரம் நுணுக்கம் நீங்க பேசுற நுணுக்கம் எனக்கு புரியல. நான் கேட்கிறேன், இங்க அடி வாங்கிட்டு இருந்த வழி தாங்காம அங்க போன அங்கே தான் அடி வாங்கிட்டு இருக்க, திரும்ப வா உன்னை வெளுக்கிறேன்னு சொல்லி சொன்னா என்ன நியாயம்? அங்க போயிட்டு ஒரு வலிக்கு மருந்தாக ஒரு சலுகையை கொடுங்க அப்படின்னு சொன்னா அங்க போய் நீ அடி வாங்கிட்டு இருக்க, நீங்க வந்துரு ஒட்டுமொத்தமா இல்ல உனக்கு வந்து மருந்து தர முடியாது. நீங்க கேட்கிற கேள்வி ஒட்டுமொத்தமா தீண்டாமைக்கு பாஜகவும் மற்ற அமைப்புகளும் காரணங்கிற மாதிரி. நான் சொல்றது அருண்ஜேட்லி அவர்கள் சொல்லக்கூடிய நுணுக்கமான புரிந்து கொள்ளக்கூடிய முயற்சி. இதுதாங்க விஷயம். ஆதாயம் அடைகிறார்கள் சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க தான் சொல்றீங்க அங்கேயும் போய் அடி வாங்குறானு, திரும்பி வாங்கி இங்க அடிக்கணும்னு சொல்லி சொல்றீங்க. என்ன காரணம்? மக்களுக்கு அதை பத்தி விழிப்புணர்வை கொடுக்க வேண்டாமா? நீங்க சரி, டெமோக்ரஸி ஆஃப் பாப்புலேஷன் ஒரு பாலிடிக்ஸ்ல ரோல் பிளே பண்ணதா இல்லையா? நிச்சயமா பிளே பண்ணுது. நீங்க என்ன கேட்டீங்க? ஏன் மதம் கேட்டீங்கல்ல, ஏன் மதம் மாறினான்னு கேட்டீங்கல்ல, அந்த காரணத்தை நீங்க உங்களுக்கு கேட்டிருந்தீங்க. அது மதம் மாற கர்வாப்சி இல்ல, ஒருத்தர் கரு விட்டு வெளியே போக மாட்டான், வெளியே போக விட்டு அதனாலதான் மக்கள் கிட்ட சொல்றேன், தயவு செஞ்சு RSS பத்தி புரிஞ்சுக்கோங்க. தீண்டாமை இல்லாத ஒரு இடம் கேம்ப்னு சொல்லி காந்தியடிகள் சொன்ன RSS ஓட கொள்கையை பின்பற்றனாலதான் தீண்டாமைக்கு எதிராக சகோதரர் சொன்னார்ல, இட ஒதுக்கீடுனால இல்ல, வெறும் சட்டத்துல பேப்பரால் இல்ல, இந்த மனமாற்றத்தினாலதான் ஜாதி கொடுமைகள் இருந்து மக்களை மேல கொண்டு வரணும் தான் RSS வேலை செய்யுது. அதை தான் நாங்க பின்பற்றோம். கொண்டு வந்தோம். அதை வந்து சட்டமாக்காத பாஜக 1.5 வருஷமா ஆனந்தாட்சி மதமாற்ற தடைச்சட்டத்தை நீங்க கொண்டு வராத மாதிரி, மதமாற்ற தடைச்சட்டத்தை நீங்க கொண்டு வராத மாதிரி கொண்டு வராங்க. செலிப்ரேஷன்ஸுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல்
ஒருத்தருக்கு ஒருத்தர் நேம் காலிங்ல போய் கொண்டு போய் முடிச்சு அழகாக எவ்வளவோ நடக்க வேண்டிய விஷயங்கள் இந்த கான்ஸ்டிடியூஷனை வச்சுக்கிட்டு என்ன திருத்தங்கள் வர வேண்டும் இதெல்லாம் பார்க்காம இவர் பெரியவரா அவர் பெரியவரா இவருக்கு எவ்வளவு கிரெடிட் அவளுக்கு எவ்வளவு கிரெடிட் இதுலயே வந்து டைம் வேஸ்ட் பண்ணது ஒரே ஒரு அட்லீஸ்ட் பார்லிமெண்ட் நடந்திருக்கு அவர் சொல்றது 2 நாள் பார்லிமெண்ட் நடந்திருக்கு அதுக்கே வந்து ஒரு 2 நாள் விவாதங்களை பார்க்கும் போது உண்மையிலேயே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி இவங்களுக்கெல்லாம் அக்கறை இல்லைங்கிறத தான் இந்த 2 கட்சிகளும் அவநம்பிக்கையோடு நான் வந்து செயல்பட மாட்டேன். நிச்சயமாக நம்பிக்கை கொள்வதற்கான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. திரு சுமந்திராமன் அவர்கள் சொன்னது போல 2 நாட்கள் பாராளுமன்றம் ஒரு குறைவான அமளிகளோடு மட்டுமே நடந்திருக்கு என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதையும் தாண்டி சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் டீ குடிப்பதற்காக அழைத்திருக்கிறார். ஜிஎஸ்டி பில் பற்றிய பத்தி விவாதத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி அழைத்திருக்கார். ஒரு ஜனநாயகத்தில் ஒரு சுமூகமான முறையில் எதிர்க்கட்சி தலைவரோடு பேசி சில நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும் என்பதற்கான அடையாளமாக இதை பார்க்க முடியும். நிச்சயமாக வாத பிரதிவாதங்கள் அரசியல் சாசனம் ஆரம்ப நாள் முதல் கொண்டு இன்னும் இருந்து கொண்டிருக்கிற இனிமேலும் இருக்க போன மாற்றுக்கிறதுல முரண்பட்டவர்களுடைய தொகுப்பா இருக்கக்கூடியதான் இந்தியா. வேற்றுமை ஒற்றுமை தான் நம்முடைய பெருமை. இதுல மாறுபாடுகள் இருந்தே தீரும். அத்தனையும் தாண்டி இது ஒரே இந்தியா ஒரே தேசம் என்பன்ற சிந்தனை தான் மிகப்பெரிய பலமா இருக்கும். இந்த ஆரோக்கியமான விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற விவாதங்களுடைய பலன் நல்லவையா இருக்கட்டும் தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கு நன்றி.